வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன். நான் பால் பேடா பண்ணியிருக்கேன். ரொம்ப ஈஸியான ஸ்வீட்டில் இதுவும் ஒன்று. இது ஸ்வீட் கடையில் கிடைக்கிற பால் பேடா தான். நம்ம வீட்லேயே சட்டுன்னு பண்ணிடலாம். இதுக்கு நான் 1 கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன், 1.25 கப்பு சுகர்லெஸ் பால்கோவா எடுத்திருக்கேன். ஸ்வீட் கடையில் இப்படி தான் பண்ணுவாங்க. நீங்கள் பாலை குறுக வச்சு அதை கோவா ஆக்கி பண்ணுறது ரொம்ப லேட் ஆகும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா சட்டுன்னு பண்ணிடலாம். நான் இன்னும் அடுப்பை ஆன் பண்ணலை. இது எல்லாம் கலந்து விட்டதுக்கு அப்புறம் தான் அடுப்பை ஆன் பண்ணணும். எடுத்த உடனே அடுப்பை ஆன் பண்ணிங்கன்னா அந்த சர்க்கரை வந்து கேரமலைஸ் ஆகிடும். இதை கலந்து விட்டுட்டேன். இப்போ தான் நான் ஸ்டவ்வை ஆன் பண்ணிட்டேன். இது எல்லாம் சேர்ந்தவுடனே இந்த சர்க்கரையோடு இந்த பால்கோவா சேர்ந்து லைட்டாக அந்த லிக்விட் பதத்துக்கு இந்த மாதிரி வந்துடுது பாருங்கள். கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும். விட்டுட்டு அப்படி இப்படி போகக்கூடாது, அடி பிடிச்சிடும். இப்போது 3 ஸ்பூன் பால் தான் விடுறேன். ரொம்ப இல்லை, 3 ஸ்பூன் பால் விட்டு நான் கலந்து விடுறேன். இதுவே நல்ல லிக்விடாக அப்படி இலகி கொடுக்கும். நல்லா கலரை இலகி கொடுக்கும். கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் என்ற ஆப்ஷனை தொடுங்க. அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு காட்டும். இப்போ வந்து ஏலக்காய் தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் நான் சேர்த்து கலந்து விடுறேன். இதுக்கப்புறம் ஒரே 1 ஸ்பூன் தான் நெய் விடணும். நிறையெல்லாம் கிடையாது. ஒரே 1 ஸ்பூன் தான் நெய் விடுறேன். இது கடாயில் ஒட்டாத பதத்துக்கு வர வரையும் கொஞ்சம் திக்காக ஆகிற வரையும் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த அல்வா பதத்துக்கு வரணும். இந்த பாருங்கள், இது வந்துடுது. இன்னும் கொஞ்சம் கெட்டிப்படணும். யாருன்னா கெஸ்ட்டு வராங்க தெரிஞ்சதுன்னா சட்டுன்னு நீங்கள் இதை செஞ்சு முடிச்சிடலாம். பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இதை பாருங்கள், இந்த அல்வா பதத்தில் இந்த மாதிரி வந்துடுதா, ஒட்டாத பதத்தில் வந்துடுதா, இப்படி ஒரு இது எடுத்து பார்த்திங்கன்னா உருள்ற பதத்துக்கு வரணும். இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விடணும். அதாவது ஒரு 15 நிமிஷத்துக்கு அந்த கை பொறுக்கிற சூட்டுக்கு வரணும். இப்படி பரத்தி விடுறேன். அப்போ தான் சீக்கிரமாக ஆறும். 15 நிமிஷம் அப்படி கழித்து கை பொறுக்கிற சூடு வந்த உடனே இதை பாருங்கள், இது எவ்வளோ சூப்பராக வந்துடுச்சின்னு பாருங்கள். எல்லாத்தையும் எடுத்து ஒரு தட்டில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். அதை பாருங்கள், ஒரு ஸ்பூன் எடுத்து அந்த கரண்டியில் எடுக்கிறேன். அந்த கரண்டிலே ஒட்டாமல் நல்லா வந்துடுது பாருங்கள். இதை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து சட்டுன்னு பண்ணலாம். ரொம்ப ரிஸ்கே கிடையாது. என்ன நின்று கலரி இந்த பதத்துக்கு அல்வா பதத்துக்கு வரா மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். அவ்வளவுதான் இந்த வேலையே. இது எல்லாமே ஒன்று சேர்ற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டேன். எப்படி அதாவது இந்த பலன்னு வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜ் தான். நான் எந்த ஒரு நெய்யும் எதுவுமே சேர்க்கலை. ஃபஸ்ட்டு ஒரே ஒரு குக் பண்ணும்போது சேர்த்தேன் பாருங்கள், அந்த நெய் அவ்வளோதான். அதுக்கு மேலே நான் எந்த நெய்யும் சேர்க்கலை. அப்படியே தான் நான் இப்போ எடுத்து சின்ன உருண்டைகளாக எடுத்து பேடாவில் நான் போட போகிறேன். இதாங்க பேடா. நிறைய டிசைனில் கிடைக்குது. நான் ஹார்ட் ஷேப்பில் வாங்கி வச்சுருக்கேன். அது உள்ள மாவை திணிச்சு இப்படி தள்ளினாலுமே அப்படி மேலே வந்துடும். வந்து பாருங்க, அப்படி விட்டா இந்த பேடா ஆச்சு இல்லைன்னா கூட பரவாயில்ல. நீங்கள் கையிலேயே உங்களுக்கு தேவையான டிசைனில் கூட அப்படி உருட்டி வைக்கலாம். அது நம்மளோட இஷ்டம்தான். இது வந்து திராட்சை வந்து ஆப்ஷனல் தான். அது டிசைனுக்காக வச்சுருக்கேன். அந்த பேடா ஆச்சியை அந்த உள்ளே தள்ளி அதை நான் சேர்த்துடுறேன். இந்த பேடாலேயே நெய்லாம் தடவி இருக்கேன். நெய் தடவி தான், இல்லைனா எண்ணெய் ஏதாவது தடவி தான் நீங்கள் இது பண்ணணும். அந்த பாருங்கள், அப்படி எடுத்தோன்னே எல்லாம் செமையான அந்த ஹார்ட் ஷேப்போடு எப்படி வந்துடுதுன்னு பாருங்கள். நீங்கள் கையில் கூட நீங்கள் வந்து அந்த என்னென்ன டிசைனில் வேணுமோ, அதாவது நிறைய சதுரம் அந்த மாதிரி ஷேப்பில் கூட நீங்கள் பண்ணலாம். நம்மளோட இஷ்டம்தான். ரொம்ப ஈஸியாக நான் இதை பண்ணிடுற மாதிரி ஒரு கிரேப்ஸை ஒன்று வச்சிடுறேன். இந்த கோவாவை அந்த ஈக்குவலாக அந்த சமன்படுத்திட்டு அப்படி அதில் இருக்கிற காம்பை அப்படி தள்ளினா மேலும்பி வந்துடும். அந்த அச்சில் இது வந்துடும். இது நிறைய இந்த பேடா வந்து ஆன்லைன் ஷாப்பில் கூட எல்லாம் கிடைக்குது. இது வந்து பாரிஸில் தான் நான் இந்த பேடாவை வாங்கினேன். பேடா அச்சை வாங்கினேன். இன்னொரு தடவை நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். அது ஈஸியாக இந்த புல் பண்ணாலுமே போதும். சூப்பராக இந்த அச்சு வந்துடுது. இதேமாரி எல்லாத்தையும் நான் பேடா பண்ணிடுறேன். இந்த பாருங்கள், எல்லாத்தையும் சூப்பராக பண்ணிட்டேன். இதை உடனே எடுக்கிறத விட அப்படி நீர்த்துக்கிட்டு அப்படி இழுபறியாக அப்படி வந்துடும். இது ஒரு 1/2 hour ஊறினோன்னா பார்த்திங்கன்னா சூப்பரான மில்க் பேடா ரெடி ஆகிடும். Thank you.